Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்த AS நம்பர் 7 என்னன்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து AS நம்பர் 7. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ப்ரொவிஷன் சொல்கிறாங்க, ASல என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னால் என்ன அப்படிங்கிற மீனிங்கை நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக்கலி நெகோஷியேட்டட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசெட் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அசெட். ஒரு அசெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், டேமாக இருக்கட்டும், இல்லை பிரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை ரோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங், இந்த மாதிரி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை வந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு வந்து டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான், அது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதுக்கும் வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அப்போது இதில் வந்து எப்படி நம்ம வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வரும், என்ன பேசிஸில் வந்து நம்ம காஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம், என்ன பேசிஸில் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போகிறோம், இதெல்லாம் சொல்கிற AS தான் வந்து AS நம்பர் 7. இந்த AS7ல் 2 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட், காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிடுவாங்க, அக்ரீஸ் ஃபார் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா கான்ட்ராக்ட் போடுறப்பயே மொத்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 1000 crores அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, அதுக்கு மேலேயும் போகாது கீழேயும் வராது. இந்த கான்ட்ராக்ட் நீ எவ்வளோ நாளும் செலவு பண்ணிக்கோ, கான்ட்ராக்ட்டுக்கு நான் உனக்கு கொடுக்குற பட்ஜெட் இதுதான் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த கான்ட்ராக்ட்டுக்கு பேர் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். காஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வர்ற காஸ்ட்டு பட்ஜெட் ஃபிக்ஸ் ஆகாது. எவ்வளோ செலவாகுது அந்த கான்ட்ராக்டை, அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கோ, அந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கோ எவ்வளோ செலவாகுதோ அது ப்ளஸ் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ். 1000 கோடி நீ வந்து மொத்தமாக செலவு பண்ண அப்படின்னா அந்த 1000 கோடி ப்ளஸ் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ், அதில் வந்து சில ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து உனக்கு ப்ராஃபிட்டாக நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற கான்ட்ராக்ட்டுக்கு பேர் காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். இது வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் தான் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ், ஒவ்வொரு ASக்கும் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் தான் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட. இந்த அப்ஜெக்டிவ் என்ன சொல்லுது, டு மெஷர் ரெவென்யூ இன் த புக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ட்ராக்டாரோட அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அஸ் பர் AS7ல் பார்க்குறோம். கான்ட்ராக்டீ இருக்காங்க, யார் வந்து கான்ட்ராக்ட் வாங்குறா, அவங்கள்ட்ட வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸை பற்றி ஒரு இது கூட வந்து இந்த AS7ல் கிடையாது. இந்த கான்ட்ராக்டார் அவங்களோட புக்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எதில் பார்க்குறோம், AS7ல் பார்க்குறோம். என்ன பேசிஸில் பார்க்குறாங்க, 2 பேசிஸ் உண்டு. ஃபஸ்ட்டு பேசிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன், இதுதான் எக்ஸாம் பாயிண்ட்டில் சம்முக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்டை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து பே பண்ணுவாங்க. இது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் பேசிஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் கூட ஆகலாம். அப்போ 7 வருஷத்துக்கு ஒரு பர்சனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் எந்த ஒரு ரெவன்யூவும் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீட் பேசிஸில் இயர்லி பேசிஸ் ஆர் 2 years ஒன்ஸ்ன்னு சொல்லி எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூவையும் அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட்டையும் கழித்து ரிமைனிங் வர்றது அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. என்ன பேசிஸில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிற பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் பேசிஸில் கொடுக்குறாங்க. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். அஸ் பர் AS7 எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் கம்ப்யூட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்னு சொல்லி சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 10th 9th மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே லாஜிக் தான் இங்கேயும். கான்ட்ராக்ட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட் ரெவன்யூ மைனஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட், அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா, மொத்த AS7ல் இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா. இதை தவிர ரிமைனிங் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் தானே தவிர ஃபார்முலா கிடையாது. இந்த ஒன்று தான் உங்களுக்கு சம்மில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா. என்ன பேசிஸில் ரெவன்யூவையும் எக்ஸ்பென்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணுறோம், வெரி 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 இம்பார்ட்டண்ட். கேஸ்லாம் வந்து இதில் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ எந்த பீரியடில் ரெகக்னைஸ் பண்ணுறோம், எந்த பீரியடில் கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த பீரியடில் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் 100 கோடி ரெவன்யூ கிடைக்குது, செகண்ட் இயரில் 250 crores ரெவன்யூ கிடைக்குதுன்னா ஃபஸ்ட் இயரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் 100 கோடியை போட்டுருணும். ஒரிஜினலாக கிடைக்க போகிறது கிடையாது. ஒரிஜினலாக எப்போ கிடைக்கும், மொத்த கான்ட்ராக்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெவன்யூ கிடைக்க போகுது. ஆனால் அஸ் பர் AS7 நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். அப்போது எந்தெந்த வருஷம் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குதோ அந்த வருஷத்துலேயே வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகக்னைஸ் பண்ணிடணும். அதனால தான் இந்த ரெவன்யூ ரெகக்னிஷன் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க,
பீரியட் இன் விச் இட் இஸ் பெர்ஃபார்ம்டு. எந்த பீரியடில் நம்ம வந்து இந்த ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து வருஷம் வருஷம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்துடணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸை எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவோம், திரும்பவும் அதே தான். இந்த ரெவன்யூ எந்த வருஷம் ஏர்ன் பண்ணுறோம் அந்த வருஷம் தான் காஸ்ட்டும் இன்கர் ஆகிருக்கும். ஏன்னா ரெவன்யூ கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ரெவன்யூ கிடைக்கும். சிம்பிளாக சொன்னால் எந்த ஒரு செலவும் பண்ணாமல் நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. அதே லாஜிக் தான். கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செலவாகும் இல்லையா, மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா வந்து பிரிக்ஸ் வாங்குறது, கான்க்ரீட் வாங்குறது, சிமெண்ட் வாங்குறது, இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே 7 வருஷத்துக்கு வாங்கி வச்சுருக்கோம். அப்போ 7 வருஷத்தோடதையும் தூக்கி வருஷத்துலேயே போட்டுடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பிரிக்ஸ் எவ்வளோ கான்க்ரீட்டை யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து வருஷத்தில் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குதோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வருஷத்தில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரெகக்னிஷன். அண்ட் லாஸ்ட் கான்செப்ட், வென் அவுட்கம் ஆஃப் கான்ட்ராக்ட் கேனாட் பி எஸ்டிமேட்டட் ரிலையபிளி. இப்போ சொல்லியாச்சுப்பா, இவ்வளோ ரெவன்யூ வரப்போகுது அதனால் இதை ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. நமக்கு தெரியலை எவ்வளோ ரெவன்யூ இந்த வருஷம் வரப்போகுதுன்னே தெரியலை, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக போகுதுன்னே நமக்கு தெரியலை. அப்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாருக்கும் இந்த டாபிக் நான் நடத்துகிறப்பயே வந்து எக்ஸாமில் இது உங்கள் மைண்டுக்குள்ளே டவுட் வந்திருக்கும். எப்படி வந்து நம்ம வந்து இந்த வருஷத்தில் இவ்வளோ ரெவன்யூ தான் வருங்கிறத கெஸ் பண்ண முடியும் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷனையும் AS-7 சேர்த்துருக்காங்க. ஒரு ப்ராஃபிட்டையோ ரெவன்யூவோ காஸ்ட்டையோ வந்து இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண முடியலை, ரெகக்னைஸ் பண்ண முடியலைன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரொவிஷன். when profit of contract cannot be estimated due to non-estimation of contract cost recovery, such cost should be treated as loss. So contract profit equal to contract revenue minus contract expense or contract cost ன்னு சொல்லி நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் ரெக்கவரி எவ்வளோன்னு தெரியாது. ரெக்கவரின்னு ஏன் சொல்கிறோம், ஏன்னா என்னதான் காஸ்ட் இன்கர் பண்ணாலும் கான்ட்ராக்ட் முடியும் போது யார் வந்து நம்மக்கிட்ட கான்ட்ராக்டை கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோம். அதனால் இந்த ரெக்கவரி நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால் ப்ராஃபிட் தெரியாது. இதுதான் இங்கே சொல்ல வராங்க. இந்த காஸ்ட் தெரியாத காரணத்தினால இந்த ப்ராஃபிட்டை நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இந்த காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் காஸ்ட்டை லாஸாக நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ட்ரீட் பண்ணிடணும். ஏன்னா இது எவ்வளோன்னு தெரியாது. ரெக்கவரி எவ்வளோன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கண்டிஞ்சன்ட் அசெட்டுன்னு சொல்லலாம். ஏன் கண்டிஞ்சன்ட் அசெட்டுன்னு சொல்லலாம் இதை, ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படியோ நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால கண்டிஞ்சன்ட் அசெட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, நான் எஸ்டிமேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்ட் ரெக்கவரி. எவ்வளோ கான்ட்ராக்ட் காஸ்ட்டை நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோன்னே நம்மளால் எஸ்டிமேட்டே பண்ண முடியல. அப்போ என்னவா ட்ரீட் பண்ணணும், லாஸாக ட்ரீட் பண்ணணும். எந்த வருஷத்தில் இதை வந்து நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியலையோ அந்த வருஷத்தில் இந்த லாஸை இந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் ரெக்கவரியை லாஸாக ட்ரீட் பண்ணிவிட்டு எந்த வருஷம் நமக்கு திரும்ப கையில் வருது, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாவோ இல்லை கம்பெனி மூலமாகவோ நமக்கு திரும்ப எப்போ வருதோ அந்த வருஷம் திரும்ப நம்ம அதை வந்து ரெவன்யூவாக காமிச்சிக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வர ப்ரொவிஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்ட் காஸ்ட் ரெக்கவரியை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த வருஷத்தில் அந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் ரெக்கவரியை லாஸாக அக்கௌண்ட்ஸில் ட்ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் ரெக்கவரி எப்போ நம்ம கைக்கு வந்து அஷ்யூர்டாக கண்டிப்பாக கிடச்சிருங்கிற ஒரு பேசிஸில் கிடைக்குதோ அப்போ திரும்ப அதை ரெவன்யூவாக ரெக்கக்னைஸ் பண்ணி அக்கௌண்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன். என்ன கொஸ்டின், ஒரு அவுட்கம்ங்கிறது ப்ராஃபிட்டாக இருக்கலாம், லாஸாக இருக்கலாம், ரெவன்யூவாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம், எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை நம்மளால் வந்து ரிலையபிளாக இவ்வளோ தான் சொல்லி எஸ்டிமேட் பண்ண முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸாக ட்ரீட் பண்ணிடணும். அப்போ கான்ட்ராக்ட் ரெவன்யூ என்னவா ட்ரீட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணிடணும். வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி அக்கௌண்டட். வரலை அப்படின்னா திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணி லாஸாக காமிச்சிடணும். வந்தது வரலை, ஸோ லாஸாக காமிச்சிடணும். இது நார்மல் லாஜிக். இது மேக்ஸிமம் கேசஸில் நடக்காது. மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் காஸ்ட் எவ்வளோங்கிறது தான் நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன் ரெவன்யூவை எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, ஏன்னா இங்கே கான்ட்ராக்ட் ரெவன்யூங்கிறது கான்ட்ராக்ட் ப்ரைஸை குடிக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிடும், அக்ரிமெண்ட் போடுறப்பயே இவ்வளோ தான் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி எஸ்டிமேட்டட் கிடையாது, கரெக்டட். இதுதான் வரப்போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் கான்ட்ராக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு தெரியாது. திடீர்னு ஒரு வருஷம் சிமெண்ட் விலை ஏறலாம், திடீர்னு ஒரு வருஷம் பிரிக்ஸ் உடஞ்சி போகலாம், திடீர்னு ஒரு வருஷம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வேலை செய்ய முடியலங்கிற சுச்சுவேஷன் வரலாம். இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன மாறும், கான்ட்ராக்ட் காஸ்ட்டு மாறும். அப்போ கான்ட்ராக்ட் காஸ்ட் மாறுற கேஸில் நம்மளால் வந்து அதை எஸ்டிமேட் பண்ண முடியலை. நான் அதை என்னவா ட்ரீட் பண்ணிடணும், லாஸாக ட்ரீட் பண்ணிட்டு பின்னாடி ரீஃபண்ட் கிடைக்கிறப்ப அதை திரும்ப வந்து ப்ராஃபிட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த லாஜிக். இப்போ ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும்.
டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1000, ஒர்க் சர்டிஃபைடு 500, ஒர்க் நாட் சர்டிஃபைடு 105, ஃபர்தர் எஸ்டிமேட்டட் காஸ்ட் 495, ப்ராக்ரஸ் பேமெண்ட் ரிசீவ்டு 400, ப்ராக்ரஸ் பேமெண்ட் டு பி ரிசீவ்டு 140. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராக்ரஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேமெண்ட் நமக்கு கான்ட்ராக்ட் முடிக்க கொடுத்துட்டே வருவாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் திரும்ப நமக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு காசு தேவை இல்லையா? அதனால என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்லேயோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குற அந்த கான்ட்ராக்டரோ என்ன பண்ணிடுவான், நமக்கு வந்து ப்ராக்ரஸ் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ்க்கு ஒருக்க 4 இயர்ஸ்க்கு ஒருக்க பே பண்ணிடுவான். ஏன் பே பண்ணிடுவான்? மொத்தமாக வந்து வாங்கி என்ன யூஸ் இருக்குது, நமக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு? அதனால் மொத்தமாக கொடுத்துருவான். அந்த கேசஸில் நம்ம வந்து எப்படி அதை ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருமே நான் சொன்ன ஃபார்முலாவை மாற்றாதீங்க. புக்கில் என்ன மாதிரினாலும் போட்டிருப்பான், கன்ஃபியூஸ் ஆகும். ஃபார்முலாவை நம்ம எப்போவுமே மாற்ற போகிறது கிடையாது. கான்ட்ராக்ட் ரெவன்யூ மைனஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட் ப்ராஃபிட் ஆர் கான்ட்ராக்ட் லாஸ். கான்ட்ராக்ட் லாஸாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் லாஸ் வரும் இல்லையா? ஸோ கான்ட்ராக்ட் லாஸாகவும் இருக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ரெவன்யூ எவ்வளோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கான்ட்ராக்ட் ப்ரைஸ் தான் நமக்கு கான்ட்ராக்ட் ரெவன்யூன்னு சொல்லிட்டேன். ஸோ 1000 எழுதியாச்சு. கான்ட்ராக்ட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஒர்க் சர்டிஃபிகேட் இருக்குது, ஒர்க் நாட் சர்டிஃபிகேட் இருக்குது, கான்ட்ராக்ட் காஸ்ட் இதாக இருக்குது 495. கான்ட்ராக்ட் காஸ்ட் 495 போட்டாச்சு. இப்போ ஒர்க் சர்டிஃபைட்னா என்ன, ஒர்க் அன்சர்டிஃபைட்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஒர்க் சர்டிஃபைடுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் ஒர்க் சர்டிஃபைட். நம்ம எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து ஒர்க் சர்டிஃபைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா என்ன அர்த்தம், நம்ம செலவு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். செலவு பண்ணியிருக்கோன்னா என்ன அர்த்தம், அது ஒரு காஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் வந்து கான்ட்ராக்ட் காஸ்ட்டுக்குள்ளே வரப்போகுது. அப்போ இதில் 2 இருக்குல்ல சார், சர்டிஃபைட்னா என்ன சார், அன்சர்டிஃபைட்னா என்ன சார் நீங்கள் கேட்கலாம். அப்படின்னா என்னென்னா, சர்டிஃபைட்னா ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, அந்த ஆர்கிடெக்ட் சொல்லியிருப்பாங்க இந்த லொக்கேஷனில் இவ்வளோ தான் வந்து கான்ட்ராக்ட்டுக்கு வந்து அலவுடு, இத்தனை ஹைட்டுக்கு தான் நீ பில்டிங் கட்டணும், இத்தனை ரூம் தான் இந்த இடத்துல வைக்கணும், 4 ரூம் வைக்கிற இடத்துல நீ 5 ரூம் வைக்க ட்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அளவில் சர்டிஃபை பண்ணியிருப்பான். அந்த சர்டிஃபைடு வேல்யூக்கு பேர் ஒர்க் சர்டிஃபைடு, அவன் சர்டிஃபை பண்ணாத வேல்யூக்கு பேர் ஒர்க் அன்சர்டிஃபைடு. இது ரெண்டுமே ஆனால் காஸ்ட் தானே, அவன் சர்டிஃபை பண்ணுறான் பண்ணல அடுத்த விஷயம், நம்ம செலவு பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே நமக்கு எதில் வந்துடுது, காஸ்ட்டில் வந்துடுது. ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு. 1000 மைனஸ் 1100னா -100. மைனஸில் வந்துச்சுன்னா அது என்னது, இட் இஸ் நாட் அ ப்ராஃபிட், இட் இஸ் அ நோஷனல் ஆர் எஸ்டிமேட்டட் லாஸ். ஏன் எஸ்டிமேட்டட் லாஸ்ன்னு சொல்கிறோம், இது எதுவுமே இன்னும் நடக்கலை, நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து எஸ்டிமேட்டட் இல்லை ஃபோர்சியபிள் லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ லாஸை கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அடுத்து டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 500 சர்டிஃபைடு, 105 அன்சர்டிஃபைடு. ஸோ 500 + 105 டிவைடட் பை டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, 495 + 500 + 105 1100. டோட்டல் காஸ்ட்டு 1100 பர்சன்டேஜ் போட்டதுனால 55% ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ ரெவன்யூ எவ்வளோ தான் ரெகக்னைஸ் பண்ணணும், ஃபுல் கான்ட்ராக்டை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, 55% தான் நமக்கு ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் கான்ட்ராக்ட் 1000, அந்த 1000க்கு 55%னா 550 lakhs தான் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் கான்ட்ராக்ட் ரெவன்யூன்னு சொல்லி நம்ம ரெகக்னைஸ் பண்ண போகிறோம். அல்டிமேட்டாக நமக்கு பணம் வர வேண்டியது இருக்கா இல்லை கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டோட்டல் காஸ்ட் இன்கர்டு 605. எவ்வளோ காஸ்ட்டு கிளைம் பண்ணியிருக்கோம், 400 கிளைம் பண்ணியிருக்கோம், 140 வர வேண்டியது இருக்குது. ஸோ 400 + 140 மைனஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு லாஸ் ஒரு 100 ரூபா, அதையும் மைனஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் இதில் நமக்கு ப்ராஃபிட் வந்துருந்துச்சுன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணிடணும். பண்ணால் வர்றது -35. மைனஸ்னால் என்ன அர்த்தம், நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. யாருக்கு, கஸ்டமருக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது 35 லட்சம். இதுதான் வந்து அல்டிமேட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஒரு இடத்துல நமக்கு அட்வைஸ் கேட்குறாங்கனாலே, சீக்ஸ் யுவர் அட்வைஸ்னாலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 விஷயம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வைஸ் ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்கிறோம். அடுத்து டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் கண்டுபிடிக்கிறோம். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷனை வச்சு ரெகக்னிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவன்யூ, அதுதானே ரொம்ப முக்கியம். எவ்வளோ நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சோம். முடிச்சுட்டு அப்புறம் பணம் நமக்கு வர வேண்டியது இருக்கா இல்லை கொடுக்க வேண்டியது இருக்காங்கிறத அல்டிமேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஒரு கொஸ்டினில் நமக்கு அட்வைஸ் கேட்டாங்கன்னா இந்த 4ஐயும் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் ஆர் இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், நமக்கு வர்ற கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ மெஜாரிட்டி கேசஸ் என்னென்ன வேணும், என்ன டவுட்ஸுங்கிறத கிளியராக வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.